Hi friends, welcome to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ரெண்டு ஃபேன்சி சாரீக்கு வந்து நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிட்ச் பண்ண போறேன். அதுவும் ஒரு பேட்ச் வர்க் தான். இந்த டிசைன்ஸ் வந்து ரெண்டு சாரீக்கு நான் இப்போ ஸ்டிட்ச் பண்றேன். ஒன் பை ஒன்னா வந்து உங்களுக்கு அந்த என்ன ப்ளவுஸ் வந்து ஸ்டிட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். ஸ்டிட்ச் பண்ணுற வீடியோ வந்து எடுக்க முடியல ஏன்னா என்னோட ட்ரைபாட் வந்து உடஞ்சிடுச்சு. மறுபடியும் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வர்றதுக்குள்ளே எந்த ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ண முடியல, முடிஞ்சாலும் வீடியோ எடுக்க முடியல. அதனால் நான் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்காமல் இப்படி இருக்க புடவைக்கு வந்து நான் எப்படி டிசைன் ஸ்டிச் பண்ணி இருக்கேன் அப்படின்ற மட்டும் உங்களுக்கு கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதே ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வேறு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாருங்கள், இந்த டிசைனுக்கு வந்து ஒரு ஸ்கேலப் டிசைன் தான் வச்சுருக்கேன். பேக்லையும் ஃப்ரண்ட்லையும் அப்புறம் ஸ்லீவுக்கும் மூணு இடத்துலையும் நான் ஸ்கேலப் டிசைன் தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த பபிள்ஸ் வந்து சென்டரில் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பபிள்ஸ் வந்து ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 30 பபிள்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த பொட்லி பட்டன்ஸை வந்து சுற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து சாரீ வந்து ஒரு க்ரீம் கலர் சாரீ, ப்ளவுஸ் வந்து பிங்க் வந்த மாதிரி இருக்குது. முந்தானையும் ப்ளவுஸும் பிங்க் கலர் வந்திருக்கு. கீழே பார்டரும் பிங்க் இருக்கிறதுனால நான் அந்த சாரீ கலர்லேயே வந்து அந்த பொட்லி பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சுற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கேன்வாஸும் நான் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தில் வந்து அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது சுற்றியும் கேன்வாஸ் நெக்கு மேலே சுற்றியும் நான் ஒரு தையலும் போட்டு வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் முன்னவே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக சீக்கிரமாக முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி மெத்தடை வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நெக்கு வந்து கட் பண்ணல. லைனிங் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நான் கட் பண்ணல. ஆம்கோல் கட் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாமே கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த ஃப்ரண்ட்டு நெக்கும் பேக் நெக்கும் மட்டும் நான் கட் பண்ணல. அதுக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் எதுக்கு வந்து நெக்கு கட் பண்ணலைன்னா நான் வந்து கேன்வாஸ் நெக் வச்சு தானே ஸ்டிச் பண்ணுறோம் அந்த ஸ்கேலப் டிசைனு. அதனால் நம்ம வந்து பேக் சைடு ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் நெக்கு மட்டும் கட் பண்ணாமல் நான் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரே சைஸில் வந்து இந்த மாதிரி பொட்லி பட்டன்ஸ் வச்சு சுற்றிக்கோங்க. ஏன்னா ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருந்தால் நம்மளுக்கு வந்து அன்ஈவனாக இருக்கும். டிசைன் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தில் வந்து சுற்றி வச்சுக்கோங்க. நான் வந்து அது மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ப்ளவுஸோட ரோப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்கேலப் டிசைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டரில் அந்த ஸ்கேலப்புக்கு சென்டரில் அந்த பபிள்ஸ் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்விசிபிளாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். விசிபிளாக இல்லாமல் விசிபிளாக வைக்கும்போது நம்மளுக்கு அந்த பிசுரெல்லாம் தெரியும். அது நீட்டாக இருக்காது பார்க்குறதுக்கு. பாருங்கள், ஃப்ரண்ட்லேயும் அதே ஸ்கேலப் டிசைன் தான் வச்சுருக்கேன். பட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்கேலப் டிசைன்ஸ் மட்டும் நான் வந்து அந்த பபிள்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணல. ஏன்னா நம்ம முந்தானையே மூடிடும், வேஸ்ட்டாக அங்கே எதுக்கு தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருங்க வந்து அது பேக் சைடும் ரவுண்ட் நெக் வச்சுட்டு ஃப்ரண்ட் மட்டும் டிசைன் வைப்பாங்க. நான் அப்படி வைக்க மாட்டேன். நம்ம ரைட் சைடு வந்து என்ன வந்து நெக்கு கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் லெஃப்ட் சைட்லேயும் வச்சா தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இது என்னோடய ஐடியா. உங்களோட ஐடியா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களாம் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸு இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற வீடியோ கேப்சரிங் மட்டும் நான் எடுக்கலை. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்லே என்னோடய ட்ரைபாட் இல்லை, அதனால் கையிலே மொபைலை வச்சு வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சாரியோட ப்ளவுஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வியூவில் காட்டுறேன். அவ்வளோதான். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். மறக்காமல் நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்து போடுறேன். இதே மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வீடியோ போடுறேன்.
எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த சாரீக்கும் இந்த ப்ளவுஸுக்கும் சூப்பராக இருக்குது. வியர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஃபஸ்ட்டு சாரியோட டிசைனு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் வித் ப்ளூ கான்ட்ராஸ்டில் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி வந்து என்னோடய வீடியோவில் வந்து நான் போட்டு இருக்கேன்னா இல்லையான்னு தெரியல, ஞாபகம் இல்லை. பட் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் இந்த நெக் பேட்டர்ன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆலிவ் க்ரீன் சொல்லுவோம் இல்லையா, அந்த க்ரீன் கலர் சாரீக்கு வந்து முந்தானை வந்து ப்ளூவும் அதே மாதிரி ப்ளவுஸும் ப்ளூவில் வந்திருக்கு. இது கான்ட்ராஸ்ட்டாக நான் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ் வச்சுட்டேன். ஆக்சுவலாக இந்த பஃப் ஸ்லீவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பஃப் ஸ்லீவ் வச்சுட்டு அது கான்ட்ராஸ்ட்டாக அந்த க்ரீன் பார்டரை வந்து நான் அந்த பஃப்புக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் கிட்ட ஒரு லைன் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு சூப்பரான க்ரீன் சாரீக்கு ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்டாக பார்டர் வந்திருக்கு. இதுக்கு வந்து ஃபால் ஸ்டிச் பண்ணணும். ஒரு சைடு மட்டும் ஓரம் வந்து ஸ்டிச் பண்ணணும். முந்தானையோட எவ்வளோ நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த நான் ஸ்டிச் பண்ண இந்த 2 ப்ளவுஸில் உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து 2 ப்ளவுஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து வச்சுருக்கேன். அதுலேயே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம சாரீ கிளாத்தே அந்த ப்ளவுஸ் ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஃப் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இது 2 என்ன ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இதே மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டிச் பண்ணி போடுறேன். இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து என்னோடய சேனலில் நீங்கள் பார்க்கலாம். நான் கண்டிப்பாக போடுறேன். நம்மளுக்கு பொங்கல் வந்துடுச்சு. அதுக்குள்ளே நம்ம ப்ளவுஸ் இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் நம்ம சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம எந்த கஸ்டமர்கிட்டையும் ஒரு பேச்சு வாங்காமல் அவங்ககிட்ட டக்குன்னு கொடுத்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த சாரீக்கு வந்து 2 சாரீக்குமே ஃபால் ஸ்டிச் பண்ணோம். ஒரு சைடு மட்டும் ஓரம் ஸ்டிச் பண்ணோம். ஒரு சைடு வந்து கொஞ்சம் ஆல்ரெடி கட்டிகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து இந்த நாட்டுக்கு வந்து எதுவுமே வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கிளாத்லேயே வச்சுட்டேன். பஃப் ஸ்லீவ் வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கீழே வந்து நம்மளுக்கு இந்த ஃபில்ட்டு வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஆனால் பட் வந்து எனக்கு அந்த க்ளோஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ப்ளவுஸ் பஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டை நான் வந்து சொல்லிடுறேன். நெக்கு வந்து அகலம் வந்து 2.5 வச்சேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 7 வச்சேன். ஏன்னா அந்த வீக் கட்டு வந்து வைக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். 7. அப்புறம் வந்து வெயிஸ்ட் வந்து சைஸ் வந்து 32 சைஸ் ப்ளவுஸ் தான் இது. சூப்பராக நீட்டாக ஃபினிஷிங்கெல்லாம் வச்சு நான் முடிச்சுட்டேன். இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வாட்டி வீடியோவில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.